தமிழ் வாய்ஸ் வழங்கும் வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்வு உங்கள் கையில், உங்கள் கையில். வணக்கம், இது தமிழ் voice.com வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி. இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம், எப்போது உடலுறவு கொண்டால் வேகமாக கருத்தரிக்க முடியும். இன்றைய காலத்தில் கருத்தரிப்பு என்பது கடினம். இதற்கு நமது மோசமான வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை தான் காரணமாக கூற வேண்டும். அதனால் நாம் சரியான நேரத்தில் உறவில் ஈடுபட்டால் வேகமாக கருத்தரிக்க முடியும் என்பது தெரியுமா? பெண்ணிற்கு கருவளமிக்க நாட்களானது 4 தொடக்கம் 5வது நாட்களில் இருந்து ஆரம்பமாகிறது. அதே சுழற்சியின் 19வது நாள் வரை ஆகும். இங்கு எந்த காலத்தில் உடலுறவு கொண்டால் எளிதில் கருத்தரிக்க முடியும் என்பது குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் மனதில் எழும் கேள்விகளுக்கான விடையை கீழே தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள். tamilvoice.com. ஓவுலேஷனுக்கு பின் அல்லது ஓவுலேஷனுக்கு முன். ஓவுலேஷன் காலம் என்பது கருமுட்டை வெளிவர தயாராக இருக்கும் காலமாகும். ஒரு பெண்ணிற்கு ஓவுலேஷன் நடைபெறுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னும் ஓவுலேஷன் முடிந்து 2 நாட்கள் கழித்தும் உறவில் ஈடுபட்டால் கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகம். இருப்பினும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் இது வேறுபடும். உங்களது ஓவுலேஷன் காலத்தை தெரிந்து கொள்ள முதலில் உங்களது மாதவிடாய் சுழற்சியை குறைந்தது 2 தொடக்கம் 3 மாதங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். tamilvoice.com. ஓவுலேஷன் காலத்தை எப்படி அறிவது? ஓவுலேஷன் ஒவ்வொரு பெண்ணிற்கும் வேறுபடும். ஒரு பெண்ணிற்கு ஓவுலேஷன் காலம் என்றால் மார்பகங்கள் மென்மையாகவும் சற்று வலியுடனும் இருக்கும். இன்னும் சில பெண்களுக்கு அடிவயிற்று பகுதியில் அசௌகரியத்தை உணரக்கூடும். வேறு சில பெண்களுக்கு பாலுணர்வு அதிகமாகவும் யோனியில் வெள்ளைப்படுதல் அதிகமாகவும் இருக்கும். சொல்லப்போனால் இம்மாதிரியான மாற்றத்தை அடுத்த மாதவிடாய் சுழற்சி ஆரம்பிப்பதற்கு 10 தொடக்கம் 12 நாட்களுக்கு முன் உணரக்கூடும். tamilvoice.com. உண்மையில் கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்குமா? பெண்களுக்கு ஓவுலேஷன் காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமாக இருக்கும். இது கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும். ஆகவே ஒவ்வொரு பெண்ணும் தங்களது மாதவிடாய் சுழற்சியை ஓவுலேஷன் காலத்தையும் சரியாக கவனித்து உறவில் ஈடுபட்டால் கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். tamilvoice.com. கருத்தரிப்பதற்கு இடையூறை ஏற்படுத்தும் காரணிகள். வாழ்க்கை முறை. உங்கள் வாழ்க்கை முறையில் மது, போதைப் பொருட்கள், சிகரெட் போன்றவை இருந்தால் அது கருத்தரிக்கும் வாய்ப்பை குறைக்கும். அதிலும் சிகரெட் மற்றும் மது போன்றவை கருமுட்டை மற்றும் விந்தணுக்களை பாதித்து கருத்தரிக்க முடியாமல் செய்யும். எனவே இப்பழக்கங்கள் இருந்தால் உடனே அதை தவிர்க்க வேண்டும். tamilvoice.com. மன அழுத்தம். ஒரு பெண் மிக மன அழுத்தத்தில் இருந்தால் அது அப்பெண்ணின் கருத்தரிக்கும் வாய்ப்பை குறைக்கும். எனவே பெண்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முயல வேண்டும். tamilvoice.com. உறவு கொள்ளும் முறை. எத்தனை முறை உறவு கொள்கின்றோம் என்பதை பொறுத்தும் கருத்தரிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை நீங்கள் அடிக்கடி உறவில் ஈடுபடுவர்களாயின் கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அவ்வாறு இல்லாமல் எப்போதாவது என்றால் கருத்தரிக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும். இன்றைய தமிழ் voice.com வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம், எப்போது உறவு கொண்டால் வேகமாக கருத்தரிக்க முடியும். மற்றொரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் voice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.